Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விக்னேஷ். As we promised, நாம கொடுத்த வாக்குப்படி ஜெனரல் தமிழ், ஜெனரல் இங்கிலீஷ்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்டேட் நம்ம கொண்டு வந்துட்டோம். இந்த வீடியோ இங்கிலீஷ்கான அப்டேட் பார்க்குறோம். தமிழ் ஏற்கனவே கொடுத்தாச்சு. அதை பார்க்கலனா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஓகே ரைட் பதிலாம் அண்ட் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தானே, சும்மா இருக்கும் ஏனோ இருக்கும் அந்த மாதிரி கிடையாது. கம்ப்ளீட் சிலபஸ் ஏபிசி கிராமர் ப்ரோஸ் போயம் காம்ப்ரிஹென்ஷன் பயோகிராஃபி ஹிண்ட்ஸு நோட்ஸு எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். லாங்குவேஜுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ ஒரு பெய்ட் பேட்ச் நீங்கள் என்ன எதிர்பார்த்து வருவீங்களோ அதை விட பெட்டராகவே நம்ம வந்து பண்ணிடலாம். ஓகே ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் நேர்மையாக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் படிக்கிறீங்களா படிக்கலையா நான் உங்கள் வீட்டுக்கு வந்து பார்க்க முடியாது, ஆனால் நீங்கள் தான் அதை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஒரே விஷயந்தான், உங்களோட தீபம் நல்லா எரியறதுக்கு நான் எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் எரிஞ்சுக்கிட்டே இருங்க. நெகட்டிவ் தாட்ஸு நெகட்டிவ் கமெண்ட்ஸு அதெல்லாம் வருதா காற்றடிக்குதா ஓரமாக தள்ளிட்டு படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள். இந்த வருஷம் இந்த டைம் நமக்கு நாளாக மாற்றி ஆகணும்னா வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். ஓகே நேரம் புண்றதுன்னு சொல்லுவாங்க. புண்ணோடு விலை கொடுத்து வாங்கலாம், நேரத்தை வாங்க முடியாது. காலம் ரொம்ப முக்கியம் மக்களே. இந்த வாட்டி கப்பை அடிச்சே ஆகணும். அடிச்சிடலாமா? பார்க்கலாம். ஓகே ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் டெஸ்ட் சீரிஸ் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ரைட் இதில் பார்ட்டியே உங்களுக்கு கிராமர் வந்து கவர் ஆகுது. கிராமர் டெஸ்ட் எப்போ ஆரம்பிக்குது? ஆகஸ்ட் 1 நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ ஜூலை மாதம் உங்களுக்கு கிராமர் வந்து கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பிகினராக உள்ளே வரும்போது கிராமர் நீங்கள் கொஞ்சம் லேர்ன் பண்ணணும். கண்டென்ட்டை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடியம்ஸ் இருக்குது, ஃப்ரேசஸ் இருக்குது, ஆர்டிகல்ஸ் இருக்குது, ப்ரிப்போசிஷன் இருக்குது, கொஷின் டேக் இருக்குது. அந்த ஒரு விஷயமும் என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் 21 நாளில் ஓரளவுக்கு பேசிக்காக லேர்ன் பண்ணிட முடியும். ஸோ ஜூலை மாதம் ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட்டாக கிராமர் லேர்ன் பண்ணிவிட்டு ஆகஸ்ட் மாதம் டெஸ்ட் வரும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மொத்தம் 21 டாப்பிக்குமே உங்களுக்கு டெஸ்ட் வந்து உண்டு. ஒரு டாப்பிக்கும் அதாவது ஆர்டிகல்ஸ் இருக்குது, ப்ரிப்போசிஷனு, டென்சஸ்ஸு, வாய்ஸு, கொஷின் டேகு எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட்டு உண்டு. எல்லாமே ப்ராக்டிஸ் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கான ஹிண்ட்ஸு நோட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுற கிராமர் நம்ம வந்து பார்த்துக்கிறோம். ஓகே ரைட். போயம் அண்ட் ப்ரோஸ் எங்கே ஆரம்பிக்கும் போது நான் கொடுத்துருக்கேன். இதுக்கான பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வைஸ் கொண்டு போனாலே நிச்சயமாக கிராக் பண்ணிடலாங்க. ஃபுல் புக்கெலாம் படிக்க வேண்டாம். சிலபஸ் என்ன இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், போதுமானதாக இருக்கும். டேட்ஸ் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். இந்த டேட் படி டெஸ்ட் இருக்க போகுது. டெஸ்ட் எங்கே இருக்கும்? நம்ம டெலகிராம் சேனலில் டெஸ்ட் வந்து இருக்க போகுது. ஸோ டெலகிராம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ்க்கு தனியாக குரூப் வேணுமா சொல்லுங்கள், தனியாக குரூப்பை ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆரம்பிச்சிடலாம். ஜூலை 4 உங்களுக்கான அப்டேட் நம்ம டெலகிராம் சேனலில் வரும். தனியாக குரூப் ஆரம்பித்தாலும் டெலகிராம் நான் வந்து கொடுக்குறேன், அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ என்னென்ன டெஸ்ட்டு என்னென்ன கண்டக்ட் பண்ண போகிறோம் எல்லாமே நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். இது எல்லாமே சிலபஸில் உள்ள போயம்ஸ். ஸோ ஒரு டெஸ்ட்லையும் 50 கேள்விகள் இல்லை அதுக்கு மேலே கூட வந்து போகலாம். எல்லாமே அந்த போயம், ஆத்தரு, இயரு, என்ன விஷயங்கள் இருக்குது, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். ஒரு கம்ப்ளீட் சிலபஸ் இதில் வந்து இருக்கும். ப்ளஸ் இங்கே வந்து பாருங்கள், ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா ரிவிஷன் இங்கே வந்து உண்டு. ஏன்னா ப்ரோஸ் நிறைய வந்து போகும். இப்போ இங்கே நம்ம டெஸ்ட்டு 70 வரைக்கும் ப்ரோஸ் நம்ம வந்து பார்க்குறோம். இதை தவிர்த்து ஒரு 3 டெஸ்ட்டு கம்ப்ளீட்டாக இதுவும் 4 ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ப்ரோஸை கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம். ஓகே இது வரைக்கும் ஃபாலோ பண்ணால் போதுமானு கேட்டால் தாராளமாக போதும். எஸ் போதும். இதை தவிர்த்து டெஸ்ட்டை தவிர்த்து இன்னும் ரிவிஷன் நோட்ஸு, அடிஷன் நோட்ஸு, இங்கிலீஷ் நிறைய ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே நான் கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் அதுக்கு ஃபாலோ பண்ணணும். ரைட் அப்போ ஜூலை 5 டெஸ்ட் ஆரம்பிச்சிடும். தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அடுத்த 2 மாதம் தட்டி தூக்கலாம். சின்சியராக படிங்க. சொன்ன தேதிகளுக்கு டெஸ்ட் வரும். பேமெண்ட் நிச்சயமாக நான் கேட்க மாட்டேன். சில பேர் யோசிக்கிறது, நீங்கள் பாதி ஃபாலோ பண்ணுவீங்க, பாதி காசு கேட்பீங்க. அப்படி கேட்டால் ஏன் என்னை வந்து கேளுங்க, நிச்சயமாக நான் கேட்க மாட்டேன். ஃபுல் சிலபஸ் நம்ம கவர் பண்ணிடலாம். ஃபுல் சிலபஸும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. ஜென்ரல் தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நான் கேரண்டி ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகே இதில் ஏதாவது மாற்றங்கள் வேணும், ஏதாவது ஒரு கருத்துக்கள் இருக்கா கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே சரி பண்ணிவிட்டு ஜூலை 4 ஈவினிங் குரூப்பில் வரும், செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே தூக்கிடலாமா? நிச்சயமாக தூக்கலாம். ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.